ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முருங்கைக்கீரை சாதம். ஒரு அருமையான வெரைட்டி ரைஸு, கண்டிப்பாக ஹெல்தியானது. செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது கிட்டத்தட்ட முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்ச ஒரு சாம்பார் சாதம் ஃபீல் இருக்குங்க. பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்கீரையோட வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாம் கலந்து செம்மையான ஒரு வெரைட்டி ரைஸுங்க. கீரையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றவங்க கூட இந்த முருங்கைக்கீரை சாதம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல சுட சுட முருங்கைக்கீரை சாதம் பரிமாறி அதில் மேலே கொஞ்சமாக நெய்யை விட்டு நமக்கு பிடிச்ச பொரியல், ஊறுகாய், அப்பளம் எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு அப்பளமும் நல்ல ஒரு காரமுட்டை வறுவலும் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை சாதம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்தியானது. ஒரு தடவை செஞ்சவங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி. வாங்க அருமையான முருங்கைக்கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப்பு மெஷரிங் கப்பில் அரிசி அளந்து எடுத்துருக்குறேங்க. நான் நார்மலாக வீட்டில் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கல் அரிசி. அரிசியோட அளவு வந்து 1/3 நம்ம துவரம்பருப்பு சேர்த்துக்கணும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம குக்கரில் சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அலசி கழுவிடுவோம். அரிசி பருப்பு ஒன்றா சேர்த்து நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே அரிசி அளந்து எடுத்துக்கிட்ட கப் அளவில் கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து, கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, விசில் வரும்போது பெருசாக தெரிச்சு வராது. ஸோ கொஞ்சம் இப்படி எண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது இந்த அரிசி பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது. இப்போ குக்கர் மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 3-4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். 3-4 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம அந்த முருங்கைக்கீரையை தாளிச்சிடலாம். ஸோ இருக்கட்டுங்க. இங்கே முருங்கைக்கீரை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்ல ஒரு 3-4 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. அது நல்லா இப்படி இலையாக உருவி எடுத்து வச்சாச்சு. இங்கே முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு, அடுத்ததாக சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இடித்த பூண்டு ஒரு 4 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 12 to 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 வரமிளகாயும் உடைச்சி சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வதங்கி வரணும். அதுக்கு இப்போ உப்பு சேர்த்து விட்டுருவோம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே நல்லா நரைச்சி அளந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம ரெடியாக சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற கீரையை நல்லா அலசி கழுவிட்டு மொத்தமாக எல்லாமே சேர்த்துருவோம். கீரை சேர்த்தாச்சு. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், கீரை நல்லா இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் கீரையை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சாதத்தில் இதை அப்படியே எடுத்து கலந்துக்க போகிறோம். ஸோ சாதத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு இதில் சேர்த்துருக்கணும். நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கீரை நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடணும். கீரை குயிக்காக வெந்துடும். நல்லா கொதிக்க விடுங்க. கீரை நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து கிட்டத்தட்ட இது ஒரு குழம்பு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ அந்த டைமில் நம்ம குக்கரில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ சூடாக இருக்கும்போதே கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அது கலக்கும்போது சாதமும் பருப்பு நல்லா குழஞ்சிரும்.
ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கீரையை கம்ப்ளீட்டாக அப்படியே சேர்த்துருவோம். அகைன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இது கொஞ்சம் லூஸாக சாம்பார் சாதம் போல் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ஸோ கொஞ்சம் குழைவாக நம்ம கலந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் தண்ணி உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே சரியாக இருக்குது, நாங்கள் இதை உடனடியாக சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, நல்ல மணக்க மணக்க அருமையான முருங்கைக்கீரை சாதம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல சுட சுட தட்டில் பரிமாறி மேலே கொஞ்சமாக நெய்யை விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் இது. இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு எல்லா விதமான பொரியலும் ரொம்ப நல்லா சூட்டாகும். ஒரு அப்பளம் சிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்லா பொரிச்ச அப்பளமும் முட்டை வறுவலும் செஞ்சேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன பொரியல் வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு சஜஷனாக இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான இந்த முருங்கைக்கீரை சாதத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.